ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு ஹைதராபாதி தால்ச்சா எப்படி செய்கிறது பார்க்கலாம். 50 கிராம் பச்சை பருப்பு சேர்த்துக்கலாம். 50 கிராம் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். 50 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அரை மணி நேரம் ஊற விடணும். இப்போ குக்கரில் பருப்பு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு விசில் போட்டிருக்கேன். 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தாளித்து விடணும். கடாய் சூடானதும் 5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். பட்டை ஒன்று சேர்த்துக்கலாம். 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரியணும். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா கீனி சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா ஒன்று சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும், வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும், வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும். சொரக்காய் ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். சொரக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். காய் நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் வேக விடணும். இப்போது வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நமக்கு ஹைதராபாதி தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.